கோவையில் நடந்த பாலியல் அத்துமீறல். நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த மாணவிக்கு நடந்த கொடூரம். தனிப்படை அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டை. நடந்தது என்ன? மதுரையை சேர்ந்த 21 வயதான இந்த மாணவி கோவையில தனியார் கல்லூரியில முதுகலை 1ஆம் ஆண்டு படிச்சுட்டு வராங்க. இந்த மாணவி ஞாயிறு விடுமுறை அப்படிங்கிறதுனால ஒண்டிப்புதூரை சேர்ந்த தனது ஆண் நண்பரோட கார்ல வெளியில போயிருக்காங்க. இவங்க விமான நிலையத்தோட பின்பகுதியில் இருக்கிற பிருந்தாவன் நகர் பகுதியில காரை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அங்க வந்த 3 பேர் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி அப்படிங்கிறதுனால கார் உள்ள இருந்த கல்லூரி மாணவியையும் அவங்களோட ஆண் நண்பரையும் பார்த்த உடனே அவங்கள வெளியில வர சொல்லியிருக்காங்க. அந்த கும்பலோட நடவடிக்கையை பார்த்து பயந்த மாணவியும் அவங்களோட ஆண் நண்பரும் தப்பி செல்ல முயற்சி செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து மிரட்டிய அந்த மர்ம நபர்கள் காரை தடுத்து நிறுத்தி கண்ணாடிய அடிச்சு உடைச்சிருக்காங்க. இத பார்த்த ஆண் நண்பர் காரை விட்டு வெளியில வந்ததும் அவரோட தலையில கொடுவாள் மூலமா தாக்கி பலத்த காயம் ஏற்பட்டு அங்கேயே மயங்கி விழுந்திருக்காரு. அந்த 3 பேர் கொண்ட கும்பல் கத்தி முனையில மாணவிய மிரட்டி வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போயிருக்காங்க. எவ்வளவு சத்தம் போட்டாலும் யாருக்கும் கேட்காத இடத்திற்கு தூக்கி சென்று மாணவிய பாலியல் அத்துமீறல் நடந்ததா சொல்லப்படுது. நள்ளிரவுல 2 மணிக்கு மேல ஆண் நண்பர் மயக்க நிலையில இருந்து எழுந்து அவசர உதவி எண் 100க்கு போன் செய்து அங்கு நடந்த கொடூரத்தை போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் காயத்துடன் இருந்த ஆண் நண்பரையும் 1 கிலோமீட்டர் தூரத்துல பாலியல் அத்துமீறல் செய்யப்பட்ட அந்த பெண்ணையும் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. கோவையை உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியிருக்காங்க. அதோட 7 தனிப்படைகள் அமைத்து அந்த 3 பேர் கொண்ட கும்பலை தீவிரமா தேடிட்டு இருக்கிறதா போலீஸ் சொல்லியிருக்காங்க.